Hello everyone, this is Ishak. I'm a UI UX designer for B3 Systems. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா pen tool from beginner to pro எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். Let's get into the video. Fine. இப்போ நம்ம pen tool beginnerல இருந்து pro level வரைக்கும் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் pen toolனா என்ன? pen tool எதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும்? Figmaல எதுக்கு pen tool முக்கியமா யூஸ் பண்ணணும் அப்படின்றத பத்தி தான் கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். Two types of applications இருக்கு. ஒன்னு வந்து pixel based, இன்னொரு வந்து vector based. இப்போ ஃபோட்டோஷாப் எல்லாமே ஃபோட்டோஷாப் லைட்ரூம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிக்சல் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ், அதாவது கம்ப்ளீட்டாக பிக்சல்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன்ஸ். இப்போ அடோப் இல்லுஸ்ட்ரேட்டரும் ஃபிக்மாவும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி வெக்டார் பேஸ்ட். ஓகே, இப்போ பிக்சலுக்கும் வெக்டாருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு ப்ளகின்லேருந்து ஒரு இமேஜ் ஒன்று எடுத்துக்கிட்டேன். ஓகேவா, இப்போ இந்த இமேஜை நான் வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ இந்த இமேஜை நான் வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன்னு வைங்களேன். ரொம்பலாம் ஜூம் பண்ண வேணாம், லைட்டாக ஜூம் பண்ணாலே உங்களுக்கு அந்த ஸ்கொயராக உங்களுக்கு தெரியுதா? அதாவது நம்ம ஜூம் பண்ண ஒரு அளவுக்கு மேலே நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்கொயராக வந்து தெரியும். இதுதான் வந்து பிக்சல்ஸ். இப்போ இந்த ஒரு ஸ்கொயருன்றது வந்து ஒரு பிக்சல். இந்த மாதிரி நிறையா பிக்சல்ஸ் சேர்ந்து அந்த நிறையா கலர்ஸோடு இருக்க இந்த பிக்சல்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் நம்ம கண்ணுக்கு ஒரு இமேஜாக வந்து தெரியுது. ஸோ இமேஜ் இஸ் பேசிக்கலி கண்டைன்ஸ் பிக்சல்ஸ். ஓகேவா? ஓகே, இப்போ இமேஜ்னால் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போது வெக்டார்னால் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து இப்போ ஃபிக்மாலே இருக்க நான் ஒரு எலமெண்ட் ஒன்று எடுத்துக்கிறேன். இப்போ அந்த இமேஜ் வந்து நம்ம வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ணது. ஓகேவா, இப்போ இது வந்து ஃபிக்மாலே இருக்க ஒரு எலமெண்ட். இப்போது இதை வந்து நான் வந்து ஜூம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். என்னால் இன்ஃபினிட் டைம்ஸ் வந்து என்னால் வந்து ஜூம் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து வெக்டாருக்கும் பிக்சலுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். நீங்கள் இதோட கிளாரிட்டி வந்து உங்களுக்கு உடையாது, தெரியுதா? ஸோ இதுதான் பிக்சல் பேஸ்டுக்கும் வெக்டார் பேஸ்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். ஓகே, ஃபைன். சரி, ஓகே, நம்ம தான் இமேஜஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? நம்ம இமேஜஸை எப்படி நம்ம வந்து பென் டூலில் கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இமேஜஸை நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியாது. பட் நம்ம வந்து இப்போ நம்ம ப்ளகின் யூஸ் பண்ணி ஐகான்ஸ் எடுக்கிறோம் இல்லையா? அந்த ஐகான்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பிக்சலேட் ஆகும். இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இந்த ஃப்ளாட் ஐகானுன்ற இந்த ஒரு ப்ளகின் மூலிமா நான் ஒரு ஐகான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஐகான் வந்து நான் பண்ணுற ஸ்க்ரீன்ஸில் நான் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் ஆகும், தெரியுதா? இப்போ இதுவே நான் வந்து ஒரு பென் டூல் யூஸ் பண்ணி நான் இதே ஷேப்பை நான் க்ரியேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். அதாவது அந்த அவுட்புட் எடுக்கும் போது நம்மளுக்கு அந்த குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். அது ஒரு ரீசன். அண்ட் ஆல்சோ பென் டூலை யூஸ் பண்ணி நம்ம ஷேப்ஸை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் எனக்கு ஒரு ஐகான் வேணும், நான் நினைக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஐகான் வேணும் அப்படின்னா அந்த ஐகானை நீங்களே பென் டூலை வச்சு வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? இப்போது ஒரு இமேஜ் இருக்குது, எனக்கு பிடிச்ச ஒரு ஷேப்பில் அந்த இமேஜை கட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பென் டூலில் அந்த ஷேப்பை நீங்களே வரைஞ்சி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மாஸ்கிங்கோ எதுவோ நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ எப்படி அந்த பென் டூலில் நான் மாஸ்டர் ஆகுது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த ரெக்டாங்கிள்ஸ் இருக்க மாதிரி சில ஷேப்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இந்த மொபைல் கொஞ்சம் கர்வ்ஸ் இருக்க மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த மவுஸு. இது எல்லாமே நம்ம பேசிக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக வச்சுக்கலாம். சரி, ஓகே, இப்போ கொஞ்சம் கஷ்டமாக சில எலமெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். லைக் இந்த ட்ரெயினு, இதுவுமே ஈஸி தான். ஓகே, சரி, ஓகே, கொஞ்சம் கலர்ஸ் கலந்த மாதிரி சில எலமெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். கேமரா, ஜாய்ஸ்டிக், வாட்ச் ஏதாவது ட்ரை பண்ணுவோமா? இந்த டிஜிட்டல் வாட்ச் ட்ரை பண்ணுவோம். ஓகே, இது எல்லாமே கஷ்டமான எலமெண்ட்ஸ். இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்க எலமெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஈஸியிலேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது இப்போ நான் எடுத்திருக்க எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட்டாக பென் டூலை வச்சு மட்டுமே நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ ஸ்டார்டிங் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, இல்லை இப்போ தான் பென் டூல் கற்றுக்கணுன்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன கர்வ்ஸ் இருக்க மாதிரி ரெக்டாங்கிள்ஸ் வச்சு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ பேசிக்காக ஒரு பென் டூலில் இருக்க விஷயத்தை பற்றி சொல்கிறேன். இப்போ பென் டூல் வந்து இதுதான். ஃபர்ஸ்ட் வந்து வெறும் கீபோர்டில் வெறும் பி அப்படின்ற அந்த லெட்டர் கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து பென் வந்து ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த ஷேப் டூல் பக்கத்துலேயே இந்த பென் டூல் இருக்கும், இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு இந்த பென் வந்து ஓப்பன் ஆகும்.
ஓகே, இந்த பென் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி நோட்ஸ் மூலிமா ஒர்க் ஆகும். இப்போ நான் இங்கே வந்து இந்த ஸ்ட்ரோக் கொடுத்துருக்கேன், அதனால் உங்களுக்கு இப்படி வருது. ஒரே நிமிஷம், நான் இதை வந்து டிஃபால்ட்டில் வந்து நான் வச்சிடறேன். ஓகே, டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நிறைய இந்த டாட்டாக வருது இல்லையா, இது எல்லாமே வந்து நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இந்த ஷேப்பை நான் கம்ப்ளீட் பண்ணணும்னு வைங்களேன். நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அங்கே நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா இந்த ஷேப் வந்து எனக்கு கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ நான் ஃபில் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இது வந்து ஃபில் ஆகும். இப்போ நான் என்ன கலர் சேஞ்ச் பண்ணுறனோ இந்த ஷேப் ஃபுல்லாகவே எனக்கு அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும். தெரியுதா? ஓகே, இப்போ நம்ம ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று வரைய போகிறோம். ஸோ ரெக்டாங்கிளுக்கு எத்தனை நோட்ஸ் தேவைப்படும்? 4. 1 2 3 and 4. ஓகேவா? ஓகே, இந்த ரெக்டாங்கிள் வந்து வரைஞ்சாச்சு இல்லையா? ஓகே, இப்போது இந்த ஸ்ட்ரைட்டாக இருக்க லைனை எப்படி கர்வ் பண்ணுறது அப்படின்னா இந்த 2 நோடுக்கு நடுவில் மவுஸை ஹவர் பண்ணிவிட்டு கமாண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பென் டூல் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதுதான் வந்து பென் டூல்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்ம இதை வந்து பென் வந்து நம்ம எப்படி வேணும்னாலும் நம்ம வந்து பென் பண்ணிக்கலாம். தெரியுதா? ஓகே, இப்போ எனக்கு வந்து நான் ரெண்டுமே சேர்த்து பெண்ட் பண்ண வேணாம், எனக்கு ஒரு சைடு மட்டும் எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஹார்ன் இருக்குது இல்லையா, இதை மட்டும் நீங்கள் இப்படி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சைடு மட்டும் ஒர்க் ஆகும். இப்போ இதை ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா இந்த சைடு மட்டும் ஒர்க் ஆகும். ஓகே, இதுதான் அந்த பேசிக் இன்ஃபர்மேஷன். இப்போ இந்த இன்ஃபர்மேஷனை வச்சே நம்ம வந்து ஒரு பென் டூலை கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ப்ரோ வரைக்கும் யூஸ் பண்ணலாம். பட் ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போது நம்ம இந்த 4 ஷேப்பையுமே ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்மளால் இந்த மாதிரி கஷ்டமான ஷேப்ஸை வந்து நம்ம பண்ண முடியும். சரி, ஓகே, இப்போது இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா இங்கே ஒரு ரெக்டாங்கிள் இருக்கா? ஸோ தட் ஓகே, இப்போ நான் வரைகிறேன், பட் இங்கே இருக்க பிளாக் கலர் லைன் தெரியல இல்லையா? ஏன் அப்படின்னா இது வந்து பேக்ரவுண்டில் இருக்கிற இந்த இமேஜ் வந்து இந்த ஐக்கான் வந்து பிளாக் கலரில் இருக்குது. நம்ம வரைகிறதும் பிளாக் கலரில் இருந்தது அப்படின்னா விசிபிளாக இருக்காது. நம்ம வேறு எந்த கலரில் வேணும்னாலும் நம்ம வந்து மாற்றிக்கலாம். நான் வந்து பேசிக்காக பிளாக் மேலே ஒர்க் பண்ணுறப்போ ரெட் கலர் யூஸ் பண்ணி தான் பண்ணுவேன். ஓகே, ஃபைன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபில் ஆகிடுச்சா? ஓகே, இப்போ ஒரு ஷேப் முடிக்கிறோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான் எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே முடித்தோம் அப்படின்னா தான் இந்த ஷேப்பை கம்ப்ளீட்டாக நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியும். அதாவது இப்போ நான் ஃபில் கொடுத்தேன் அப்படின்னா ஃபில் ஆகும். இப்போ இதுவே நான் வேறு எங்கேயாவது இப்போ நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணேன்னா பட் நான் இங்கே பக்கத்தில் முடிக்கிறேன்னு வைங்களேன், எனக்கு ஃபில் கொடுத்தேன் அப்படின்னா ஃபில் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அதுதான் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கேயே கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த ஃபில் வந்து ஒர்க் ஆகும். ஃபைன். ஓகே, இப்போ இங்கே இருக்க ஷேப்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னா இப்போ இது எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைன் தான் இல்லையா, க்ராஸாக இருக்குது அவ்வளோதான். பட் இங்கே வந்து பெண்ட் ஆகுது. ஸோ நம்ம அந்த பெண்ட் ஆகிற இடத்த மட்டும் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்க ஸ்ட்ரெயிட் லைன்ஸை நம்ம அப்படியே வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த கார்னர்ஸில் மட்டும் நம்ம வந்து இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா அந்த ஐகான், இந்த இங்கே எரேசர்ன்னு இருக்குது இல்லையா, இதை டெலீட் பண்ணிவிட்டு நம்ம வரைஞ்சதுக்கு நம்ம வந்து கலர் கொடுத்துக்கலாம். இப்போ இது வந்து பிளாக்கில் இருந்தது இல்லையா, ஸோ ஃபில்லை நான் வந்து பிளாக்கில் மாற்றிக்கிறேன். இப்போ நம்ம ட்ரேஸ் எடுத்ததோடு அந்த ஐகானை நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ இதை ஓரமாக வச்சிடலாம். ஓகே, அடுத்து வந்து மொபைலுக்கு வந்து இந்த சர்க்கிள் இருக்குது இல்லையா, ஒரு சர்க்கிளை வந்து 2 டைப்ஸாக வந்து நம்ம வந்து வரையலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த 4 பாயிண்ட்ஸ் வச்சு வரைஞ்சிக்கலாம். அதாவது அந்த சர்க்கிளோட ஸ்டார்டிங்கில் ஒன்று, ஆப்போசிட்டில் ஒன்று, சாரி அதாவது அந்த சர்க்கிளோட ஸ்டார்டிங்கில் ஒன்று, 25%ல் ஒன்று, 50%ல் ஒன்று, 75 அண்ட் வந்து 100லேயே திரும்ப வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம அந்த கர்வ் பண்ணுவோம் இல்லையா, அந்த வச்சு நீங்கள் வந்து கர்வ் பண்ணிக்கோங்க. பட் ஸ்டார்டிங்கில் நீங்கள் பண்ணுறப்போ இந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக வராது, கொஞ்சம் உங்களுக்கு ஓவல் அந்த மாதிரி தான் வரும். ஏன் அப்படின்னா நீங்கள் அந்த நோட்ஸை, இந்த நோடு இருக்குது இல்லையா, இந்த நோடை நீங்கள் வந்து அது கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த சர்க்கிள் வந்து சர்க்கிள் மாதிரி தெரியும்.
அதுக்கு நீங்கள் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ண சர்க்கிள் நீங்கள் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து அந்த சர்க்கிள் வந்து கரெக்டாக வரும். ஓகேவா? சர்க்கிள் வந்து பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த அவுட்லைன் வந்து பண்ணிடலாம். இது வந்து ஐகானு, இது வந்து நம்ம எடுத்த ட்ரேஸ். இது வந்து இப்போ நம்ம வரைஞ்ச மவுஸ். அடுத்து ட்ரெயின் வரைய போகிறோம். ட்ரெயின் உங்களுக்கு பார்க்க தான் கஷ்டமாக இருக்கும், ஆனால் இதில் ஃபுல்லாகவே ரெக்டாங்கிள்ஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த இடத்துல மட்டும் அந்த கர்வ்ட் எட்ஜஸ் இருக்குது, அவ்வளோதான். இதை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து வரைஞ்சிடலாம், பட் பார்க்க தான் வந்து கஷ்டமாக இருக்குது. இது வந்து நம்ம வரைஞ்ச ட்ரெயின். சரி, ஓகே. இது வந்து பிகினர்ஸ்க்கு, அதாவது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக இருக்க எலமெண்ட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி அதில் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் வந்து கற்றுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ப்ரோ லெவலில் இருக்கீங்க, நான் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணணும், இல்லைனா நான் ப்ரோ லெவலில் நான் மாறணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்க ஷேப்ஸை வந்து நீங்கள் எடுத்து பண்ணிக்கலாம். ஓகே, இதில் என்ன கஷ்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து சர்க்கிள் இருக்குது. சர்க்கிள் வந்து பேசிக்காகவே பென் டூலில் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம், பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் வந்து கற்றுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், லைக் 4 பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணியும் நம்ம பண்ணலாம், 2 பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணியும் நம்ம பண்ணலாம். இப்போது 4 பாயிண்ட்ஸை வச்சு பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம 4 பாயிண்ட்ஸ் கிளிக் பண்ணி நம்ம வந்து ட்ராக் பண்ணி பண்ணணும்.
ஃபைன். ஓகே, இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இதை மட்டும் ஏன் நீங்கள் வந்து ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். இந்த சர்க்கிள் எல்லாமே வந்து கொஞ்சம் ஷேப் வந்து டிஃபர் ஆகிருக்கும், தெரியுதா? இப்போ இந்த இடத்துல கட் ஆகிருக்கு, இந்த இடத்துல வெளியே வந்திருக்கு, தெரியுதா? ஏன் அப்படின்னா நான் வந்து சர்க்கிளில் டைம் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணல. அதாவது நான் இன்னொரு 20 செகண்ட்ஸ் 15 செகண்ட்ஸ் நான் இதை ஸ்பெண்ட் பண்ணால் தான் எனக்கு வந்து இது பர்ஃபெக்ட் சர்க்கிள் வந்து வரும். ஸோ இதனால தான் நான் இதை வந்து ப்ரோ அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் இதே மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ அந்த சர்க்கிளில் மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால் பர்ஃபெக்ட் சர்க்கிள் வந்து உங்களால் வந்து வரைய முடியும். ஓகேவா? பட் நீங்கள் வந்து ஓரளவுக்கு நான் சர்க்கிள் வரைஞ்சிட்டேன், ஜூம் அவுட் பண்ணால் எனக்கு தெரியல அப்படின்னீங்கன்னா, இந்த ஷேப் வந்து ஓவலாக இருக்கு இல்லையா, இது வந்து கண்டிப்பாக வெளியே வந்து தெரிஞ்சிடும். அதாவது உங்கள் சீனியர்ஸ்கிட்டேயோ உங்கள் டீம் லீடர்ஸ்கிட்டேயோ நீங்கள் சென்ட் பண்ணுறப்போ தே நோ பெட்டர். அதாவது பார்த்த உடனே அவங்களால வந்து அது சர்க்கிளா இல்லை சர்க்கிள் வரலையா அப்படின்றது வந்து அவங்களால வந்து செக் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து ஓரளவுக்கு வந்துட்டாலே போதும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகாமல் சர்க்கிள் வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அந்த சர்க்கிள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து போங்க. ஓகே, இப்போ அடுத்து வந்து ஜாய்ஸ்டிக் ஒன்று பண்ணலாமா? ஜாய்ஸ்டிக்கில் ஒன்றும் இல்லை, சர்க்கிள்ஸ் அண்ட் ஸ்கொயர்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு சர்க்கிள் ஒன்று பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டேன் இல்லையா, அந்த சர்க்கிள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா காப்பி பண்ணி இங்கே வச்சுக்கலாம். இப்போ இது ரெண்டுத்துக்குமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரோக்கோட கலரை மாற்றிட்டு ஃபில்லை எடுத்து விட்டுட்டு இந்த ஸ்ட்ரோக்கோட இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அங்கே இருக்க மாதிரியே நமக்கு வந்து வந்துடும். ஓகே, நம்ம வந்து ஒரு ஜாய்ஸ்டிக் வரைஞ்சாச்சு இல்லையா, இப்போது இந்த இமேஜை நம்ம எப்படி ட்ரேஸ் எடுக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம ஜென்ரலாக பண்ண மாதிரியே பண்ணிவிட்டு உள்ள கலர் கொடுக்குறப்ப மட்டும் அந்த கலர் கிரேடியன்ட் கொடுத்துனோம் அப்படின்னா வந்து கரெக்டாகிடும்.
ஐ மீன் கலரில் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்க வந்து எல்லோவில் கிரேடியன்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நம்மளும் அதே மாதிரி கிரேடியன்ட் கொடுத்தோம் அப்படின்னா லைக் அவங்க கொடுத்த அந்த டிஜிட்டலைஸ் ஃபீல் வந்து நமக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ இங்கே எல்லோ முடிஞ்சுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பண்ணியிருக்க அதாவது நம்ம ட்ரேஸ் பண்ண அதை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையுமே நம்ம வந்து லைக் ரிமூவ் பண்ணிடலாம். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதே தான் சேம் கிரேடியன்ட் தான் கொடுக்க போகிறோம். ஸோ சி தட்ஸ் இட், ஒரு டிஜிட்டல் வாட்ச். லைக் அதை நம்ம இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணோம் அப்படின்னா இன்னும் அக்யூரேட்டாக நம்மளால் வந்து பண்ண முடியும். ஓகே, ஸோ பென் டூவில் வந்து இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா, லைக் இந்த மாதிரி அந்த கர்வ்ஸில் இந்த சர்க்கிள்ஸ் வந்து இந்த மாதிரி தான் வரையணும். லைக் காம்ப்ளிகேட்டட் ஷேப்ஸை இந்த மாதிரி பிரித்து பண்ணோம் அப்படின்னா நம்மளால் வந்து ஈஸியாக வந்து நம்மளால் வந்து ஒர்க் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இந்த வீடியோவில் லைக் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து லைக் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நம்புறேன். இதே மாதிரி UI UX பற்றி தொடர்ந்து நிறைய வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோம். அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா VT Systems சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.